அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம காருக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக இங்கே போயிருந்தோம் நாங்கள். ஆனால் அது எங்களுக்கு டைமிங்ஸ் தெரியலையா, சரி லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி போகலான்னு பார்த்தா அங்கே எழுதி போட்டாங்க பாருங்கள். வேலைன்னா வெள்ளைக்காரை மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்களே, அது கரெக்டு தாங்க. லஞ்ச் அவர்ன்றனால எழுதி போட்டுகிட்டே போயிட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் போகிறதுக்கு. இங்கே யூஎஸில் அங்கே டைமிங்ஸ் படி தான் வேலை பார்ப்பாங்க. அதனால இங்கே லஞ்ச் ஹவர்ஸு க்ளோஸ்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறமா வர சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. சரி வீட்டில் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு நான் மதியத்துக்கு மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன். நான் பாஸ்மதி ரைஸ் போட்டு மட்டன் பிரியாணி நல்லா செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதோடு நான் தயிர் பச்சடி வச்சுருந்தேன். அதாவது ரைத்தா இல்லாமல் எப்படி ஒரு பிரியாணி கம்ப்ளீட் ஆகும் நம்மளுக்கு, அதனால் தயிர் பச்சடி வச்சுருந்தேன் நான். இதோடு மட்டன் போட்டு தால்ச்சா வச்சுருந்தோம். தால்ச்சாவில் எப்பயும் போல் சொரக்காய், மாங்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் மட்டனும் போட்டு வச்சுருந்தோம். சரி, போன வேலை தான் ஆகலை, மனசு கஷ்டமாக இருந்துச்சு, சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சாப்பிட்டு போகிறதுக்காக வந்தாச்சு வீட்டுக்கு. ஒரு வேலை எடுத்தால் வேலை சரியாக ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்செட் ஆயிரும். அப்புறம் அப்படியே சாப்பாடை தான் தேடுது மனசு. சரின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்வீட் இல்லாமல் எப்படின்னு சொல்லி கேசரியும் செஞ்சு வச்சுருந்தேன். பிரியாணினா மேக்ஸிமம் ஸ்வீட்டோடு தான் இங்கே எல்லாருமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் எப்படி? பிரியாணிக்கு ஸ்வீட் கண்டிப்பாக சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சரி, அது முடிச்சுட்டு அப்புறம் காஸ்கோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கோக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி காஸ்கோவோட வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் காஸ்கோவோடது, ஷாப்பிங் வீடியோன்ட்டு. இது ஒரு ஹோல்சேல் கடை. அதாவது மொத்தமாக நம்ம இங்கெல்லாம் வாங்குறதா இருந்தால் நல்லா யூஸ்ஃபுல், ரேட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதனால சரின்ட்டு இங்கே வந்தாச்சு. இது இந்த கார்ட் பார்த்திங்களா, அது டிசேபிள் பர்சன் உட்காந்துட்டே அவங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இந்த கார்டு இருந்தால் தான் நம்ம உள்ளே வர முடியும். இது மெம்பர்ஷிப் கார்டு, இது காஸ்கோவோடது. சரி, நான் அதை வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்மார்ட் டிவி ஒன்று 83 இன்ச்சஸ் இருந்துச்சு பாருங்கள், அதோட ரேட் $1300. $1 82 நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வின்டர் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா இறங்கி இருந்துச்சு. ஏன்னா வின்டர் ஆரம்பிக்க போகுது இப்போ, அக்டோபர் நவம்பர்ன்றனால. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் பாட்லாம் நிறையா டிஃப்ரெண்ட்டாக வந்துருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நீங்கள் பாருங்கள், இந்த இது நல்லா இருந்துச்சு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருங்க அக்கா இந்த லேப்டாப்புக்கு. சரி, நம்ம ஐபேட் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ தேங்க்ஸ் கிவிங் வருதே அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஜஸ்ட்டு ரேட் மட்டும் செக் பண்ணிவிட்டு என்ன இதுன்னு பார்த்துட்டு அப்படியே போயாச்சு. நிறைய ஐட்டம்ஸ், நல்லா சூப்பர் சூப்பர் ஐட்டம்ஸாக இறங்கி இருந்துச்சு, புதுசாக. இது ஹாலோவின் ட்ரெஸ்ஸஸ். இப்போ ஹாலோவின் வரப்போகுது அக்டோபரில். அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ்ஸு அது மாதிரி நல்லா இறங்கி இருந்துச்சு. ஸ்டாக்கெல்லாம் நிறையா இருந்துச்சு, வின்டர் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி. நம்மள்ட்ட இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் சும்மா ஜஸ்ட்டு வீடியோக்கு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயாச்சு. நிறையா ஜெர்கின்ஸ்லாம் இறங்கி இருந்துச்சு. ரேட்டும் ஓகே, பரவாயில்லாமல் இருந்துச்சு. இந்த லைட் நல்லா இருந்துச்சு பாருங்கள். ஹாலோவின் கிறிஸ்மஸ்லாம் வரனால இந்த லைட் போட்டிருந்தேன், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கடையில் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் குறைச்சி தான். அவகேடோ, செரி டொமேட்டோலாம் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வாங்குறதே இல்லை, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரூட் செக்ஷனுக்கு போயாச்சு. இது ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ரூமில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த ஸ்ட்ராபெரி பேக்கெட் நான் எடுத்திருந்தேன். நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸ்டாக் இப்போ தான் இறங்கியிருக்கும் போல், நிறையா இருந்துச்சு. ஃப்ரோசன் ப்ளூபெரி, இது ப்ளூபெரி, அப்புறம் கிரேப்ஸு, இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ப்ளூபெரி அவ்வளோவா நம்மளுக்கு பிடிக்காதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கிரேப்ஸு, அப்புறம் ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், ஆரஞ்செல்லாம் வாங்கியாச்சு. நல்லா பேக்கரி ஐட்டம்ஸும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. இங்கே பேக்கரி இருக்குது, பவுல்ட்ரி இருக்குது. ஆனால் இங்கே நம்ம அந்த ஹலால் ஐட்டம்ஸ் இல்லாதனால வாங்க முடியாது. ரஸ்மலா இருக்குல்ல, இந்தியன் ஸ்வீட்டு, அது கூட இப்போ இறக்கியிருக்காங்கங்க. $8 என்னமோ, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி, முட்டை வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஒயிட் எக் எடுத்தாச்சு. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, சொல்கிறேன் நான். சரி, ஒயிட் எக் எடுத்து வச்சுட்டு பால் போய் எடுத்துகிட்டு வந்தோம். 2 பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாருமே ஒயிட் எக், எங்களை தவிர வேறு யாருமே எடுக்கல. எல்லோரும் ப்ரௌன் எக்கே எடுத்துகிட்டே இருந்தாங்களா. சரி, நம்மளும் டப்புன்னு ப்ரௌன் எக்கை மாற்றியாச்சு. எதனால அவங்க ஒயிட் எக் எடுக்கலைன்னு சொல்லி தெரியல. சரி, நம்மளும் வச்சுட்டு எல்லோரும் எடுத்த ப்ரௌன் எக்கே எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்தாச்சு. அப்படியே கொஞ்சம் முக்கியமான இதெல்லாம் போயிட்டே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ப்ரெட்டு பன் செக்ஷனுக்கு வந்தாச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரெட்டு பன்னெல்லாம் இருந்துச்சு. அதாவது பன்னு ப்ரெட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 20 வெரைட்டிக்கு மேலே இருந்துச்சு. நம்ம எப்பயும் வாங்குற மாதிரி ஹலால் ப்ரெட்டு அது என்னன்னு சொல்லி பார்த்து நம்ம செக் பண்ணி வாங்கியாச்சு.
எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே நம்ம ஹலால் செக் பண்ணி தான் வாங்க முடியும். அதனால் ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம செக் பண்ணணும். அப்புறம் மைதா ஒரு 10 கிலோ பேக்கெட் பெருசாக வந்துருந்துச்சா, சரி அது சீரியல்ஸு எல்லாமே வாங்கியாச்சு. ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு லைட்டாக ஒரு ஓவர்வியூ மட்டும் காமிச்சிடுறேன். ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தோம். லெமனு, பால், முட்டை, அப்புறம் வந்து இது வந்து விஸ்பரு, அப்புறம் சீரியல்ஸ் வாங்கியிருந்தோம். மயோனைஸ் இருந்தது. லெமன், பிரெட்டெல்லாம் கொஞ்சம் பல்காகவே இங்கே வாங்கினா நல்லா யூஸ்ஃபுல் தான். தேங்க்யூ.